வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் கிட்டத்தட்ட ஒரு 40 பகுதிகளாக ஜோதிட ஞானம் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமாக யாரும் அதில் ஆர்வம் காட்டுவது இல்லை என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டோம். எல்லோருக்கும் ஜோதிடம் பார்க்கறதுல ஆர்வம் இருக்கு, ஆனா இதை கத்துக்கிறதுல ஆர்வம் இல்லை. அப்ப என்ன ஆகும் என்றால், மனிதர்களை ஜோதிடர்கள் ஏமாற்றுவதற்கு நாமே அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறோம் என்று அதை புரிந்து கொள்ளலாம். நம்ம ஆரம்பத்திலேயே இதை நம்ம தொடங்கும் போதே என்ன சொன்னோம்? இதில் ஒரு அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டால் நம்மை ஜோதிடர்கள் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ எல்லோருக்கும் எங்க குடும்பத்து ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்கு. அதுவும் எப்படி ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, எப்ப எனக்கு நல்ல நேரம் வரும் அதை அவர் சொல்ல வேண்டும், அதுலதான் ஆர்வம் இருக்கு. அது நல்லதா சொல்றவர் யார் இருக்காரோ அங்க கூட்டம் போகுது. ஆசை காட்டுகிற இடத்தில் எப்படி ஆன்மீகத்தில் கூட்டம் போகிறதோ, ஆன்மீகத்தின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் கூட்டம் போகுதோ, அதே போல இங்கேயும் நம்ம உங்க ஜாதகம் அற்புதமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கூட்டம் போகுது. அப்ப மனிதர்களுடைய ஆசை, பேராசை, எதிர்பார்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. இது சமுதாயத்தில் அப்படி இருக்கிறது என்பது தெரியறத பத்தி கவலையே இல்லை. அது அப்படித்தான் இருக்கும். அந்த சமுதாய கஷ்டப்பட போகிறது, கஷ்டப்படட்டும், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடுவோம். ஆனால் நாம இத்தனை தத்துவத்தையும் தெரிந்து கொண்டவர்களே இப்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனாலதான் இதுல ஆர்வம் குறைகிறது என்று சொல்லும் பொழுது, நினைக்கும் பொழுது அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எத்தனை தத்துவம் படித்தாலும் கடைசியா எனக்கு என்ன கிடைக்குது, நமக்கு அடுத்த பொருளாதாரத்தில் எப்படி ஆகணும், என்ன ஆகணும் அப்படிங்கிற நிலைதான் மனதுக்குள்ளாக போகிறதை தவிர, நமது தத்துவத்தை, வேதாத்திரிய தத்துவத்தை, இந்த வாழ்க்கை தத்துவத்தை ஏதோ சாயந்தரம் பொழுது போலங்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் பேர் வர்றோம், கேட்குறோம், முடிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி மூடிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். சரி, இப்போ நாம ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்களை முதல்ல சொன்னோம். அடுத்து கிரகங்களை பற்றி தெரிந்து கொண்டோம், பாவங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்ப இந்த பாவங்களையும் கிரகங்களையும் இணைத்து பார்க்கும்போது அது கொடுப்பினை என்று சொல்லுவோம். அதாவது பாவங்களையும் கிரகங்களையும் இணைத்துனா, பாவங்களில் கிரகங்கள் இருந்துதான் அது நமக்கு என்ன கொடுப்பினை என்பதை சொல்லும். ஒரு பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்தை நம்ம இப்ப 2ஆம் பாவம் அப்படின்னு சொன்னா அதனுடைய கேரக்டர் என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த 2ஆம் பாவம் தனியா வேலை செய்யுமான்னு கேட்டா இல்லை. அந்த 2ஆம் பாவத்துல ஒரு கிரகம் அமர்ந்து, அந்த கிரகம் தானே அந்த 2ஆம் இடத்தினுடைய வேலையை செய்யும். அது 12 பாவம் என்று சொன்னாலும்
அந்த 12 பாவத்தினுடைய வேலையை செய்வதற்கு இந்த 9 கோள்களில் ஏதோ ஒரு கோள் அதை என்ன பண்ணும், பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். அப்ப பாவத்தோடு கிரகமும் சேர்ந்துதான் இங்கு கொடுப்பினை என்பது பார்க்கப்படுகிறது. அப்ப நம்ம 12 பாவம் சொன்னோம். 12 பாவத்துக்கும் நம்ம சாதாரணமா பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவோம்னா, அந்த பாவத்துக்கு உரிய கிரகம் எது, அதை என்ன சொல்லுவாங்கன்னா அதிபதி என்று சொல்வார்கள். லக்கின அதிபதி யார் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதி யார்? நீங்க ஜோதிடத்தை போனீங்கன்னா அவரு அப்படியே சொல்லுவார். 5 குடையவன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. 5 உடையவன் என்று சொன்னால் அந்த 5ஆம் இடத்தை பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 5க்கு அதிபதினாலும் ஒண்ணுதான், 5 உடையவன் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப அவர் சொல்லுவார், 5 உடையவன் 12ல மறைஞ்சிட்டான் இப்படின்னு சொல்லுவார். இப்ப அப்ப 5 உடையவன் அப்படின்னு சொன்னா 5 உடையவன் யாராக இருக்கலாம்? இந்த 9 கிரகங்களில் யாராக வென்றாலும் இருக்கலாம். 9 கிரகங்கள் அப்படின்னு கூட வராது, 7 கோள்களில் யாராக வேணாலும் இருக்கலாம். இப்ப ஏன் நான் 7ன்னு மாத்திட்டேன்? அங்க ராகு கேதுவை விட்டு விட்டோம். ஏன்? ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது. நம்மளாம் ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்கோம். ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்ப இந்த 7 கிரகத்துல ஏதாவது ஒண்ணு என்ன இருக்கும், அங்க இருக்கும் இல்லவா? நம்ம பார்த்திருக்கோம். இதுல மேசத்தில் தொடங்கி மீனம் வரை 12 ராசிகள்ல அந்த ஒவ்வொரு வீடும் யாருக்கு சொந்தம்? மேசமும் விருச்சிகமும் செவ்வாய்க்கு சொந்த வீடு. அப்ப அந்த இந்த வீட்டுக்கு உடையவன், வீட்டுக்கு உரியவன், இந்த வீட்டின் அதிபதி அப்படின்னா மேச வீட்டின் அதிபதி செவ்வாய், விருச்சிக வீட்டின் அதிபதி செவ்வாய். அப்ப இப்ப இந்த மேச வீட்டின் அதிபதி செவ்வாய்ன்னு சொல்லிவிட்டான். இப்ப அவர் கும்ப லட்சணமாக இருந்தார்னா என்ன சொல்லுவோம்? கும்பம் மீனம் மேசம் 3வது இடமா வருதா? 3ஆம் இடத்துக்கு உரியவன் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய்ன்னு சொல்லுவோம். இப்ப மேசமே லட்சணமா இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் என்னவா மாறிடுவாரு? லக்கினாதிபதியாக மாறிவிடுவார். லக்கினத்துக்கு அதிபதி அல்லது 1ஆம் வீட்டின் அதிபதி, 1ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு வந்துடும். சரி, அப்ப அது மாதிரி பார்க்கிறோம். அப்ப அந்த அந்த இடத்துக்கு உரியவன் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அடுத்தது ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் சுக்கிரன் என்று பார்த்திருக்கிறோம். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் என்று பார்ப்போம். அதே போல தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு சொந்த வீடு. அதே போல மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி. இதெல்லாமே 2 வீடா இருக்கும். கடகம் என்பது சந்திரன், சிம்மம் என்பது சூரியன். அது 2க்கும் ஒரே வீடு. சரி, அப்ப இப்ப 12 பாவமும் அந்த 12 பாவம் அதற்கு உரிய கிரகத்தை அடிப்படையாக கொண்டுதான் அது அதனுடைய கொடுப்பினை சொல்லுகிறது. அப்ப இந்த பாவத்தினுடைய கேரக்டர் இந்த கிரகத்தினுடைய கேரக்டரோடு அந்த இடத்துல என்னாகும்? மிங்கிளாகும். இப்ப நம்ம கிரகத்துக்கு என்னென்ன உடம்புல தொடர்பு இருக்குது, இது எப்படி மனதோடு தொடர்பு இருக்குது, என்னென்ன நம்ம வாழ்க்கையில பொருளியல்ல எதை எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ளுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதை நம்ம சொல்லிட்டோம். அப்ப அதே போல இப்ப 5ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்க அதுக்கு என்னன்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன 5ஆம் பாவத்துக்கு அந்த கிரகம் வந்தது என்று சொன்னால் அப்ப அந்த 5ஆம் பாவத்தினுடைய கேரக்டரையும் அந்த அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய கேரக்டர் 2ம் சேர்ந்து அங்க என்ன ஆகும்? அது 5ஆம் பாவத்தினுடைய கொடுப்பினையாக நமக்கு வரும்.
அதனால 5ஆம் பாவம் இப்படி அப்படின்னு சொன்னோம்னா 5ஆம் பாவம் எல்லாருக்கும் அப்படி இருக்காது இருக்காது. அப்ப என்ன ஆகுது? அது அங்க அதை பொறுப்பெடுக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து மாற்றம் அடைகிறது. ஒரு ஆபீஸ்ல இப்ப ஒருத்தர் மேனேஜரா இருக்காரு, அவர் டிரான்ஸ்பர் ஆகி வேற ஒரு மேனேஜர் வந்துட்டாருன்னா அவர் வரும்போது என்ன ஆபீஸ் அப்படியே தான் இருக்கும். ஆபீஸ் அப்படியே தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய கிளர்க் அப்படியே இருப்பாங்க. அந்த எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கும். அந்த பொறுப்பு எடுக்கக்கூடிய மேனேஜர் வந்துட்டாருன்னா எல்லாமே அவர் இருந்தப்ப வேற மாதிரி இருந்துச்சுப்பா, இவர் வந்தப்ப எல்லாமே மாறுதுப்பாம்பாங்க. ஏன் மாறுது? இவருடைய கேரக்டர் வேற. இப்படி செய்யுங்க, அது வேண்டாம், இதை இப்படி மாத்திக்கங்க, இப்படிதான் பண்ணணும் இனிமேலு அப்படின்னு இவர் நிறைய ரூல்ஸை போட்டாருன்னு வச்சுங்க, மாறி போயிருது இல்லையா? அப்ப அந்த ஆபீஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுதான் அந்த பாவம். பாவம்ங்கிறது ஆபீஸ் மாதிரி. அந்த பாவத்துல வந்து அமர்கிற அந்த மேனேஜர் இருக்காரு, அவரு இந்த கிரகம் மாதிரி. அப்ப பாவமும் கிரகமும் இணைந்துதான் அது நமக்கு கொடுப்பினை என்பதை காட்டும். அப்ப வெறும் பாவம் மட்டும் நம்ம பிரயோஜனப்படாத முதல்ல கிரகத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பாவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். சரி, இப்ப இது கொடுப்பினைன்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த கிரகம் நமது வாழ்க்கையில எப்பொழுது திசையாக வருகிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது தனி. அதைத்தான் திசாபுத்தி அப்படின்னு சொல்லுவோம். திசாபுத்தி. அப்ப அத இந்த கொடுப்பினை அப்படிங்கிறத விதி என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த திசாபுத்தி என்பதை மதி என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் கதின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கதிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு, எந்த ராசியில போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அது அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கதின்னு சொல்லுவாங்க. கோச்சாரம். கோச்சாரம் அப்படின்னா இப்ப இதைத்தான் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான மக்கள் ஜோதிடம் என்றாலே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பயிற்சிகளைத்தான் இவர்கள் ஜோதிடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடத்துல இந்த பயிற்சி பலன்கள்னா உடனே எல்லா டிவிலையும் வரும். அதுவும் குறிப்பாக இந்த 3 பயிற்சி அப்படின்னு சொன்னோம்னா டிவியில எல்லா பேரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ராசி எடுத்துக்கிட்டு 12 நாளைக்கு 12 ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அதை உட்காந்து உடனே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பயிற்சி பலன்களை கேட்கறதுல நிறைய பேருக்கு ஆர்வம். அந்த கிரகம் சனி கிரகம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகிறது. மாறிட்டு போகுது. அப்ப மாறுறதுனால பலன் மாறுமா? மாறும். ஆமாம். ஆனால் உங்களது ஜாதகத்தில் 12 பாவமும் எப்படி இருக்கிறது? அது எதை வச்சு நம்ம சொல்றோம்? நம்ம பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிறந்த நாளில் பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு லக்கினத்தை குறிக்கும் போது அந்த லக்கினத்தை வச்சுதான் 12 பாவம் அமையுது. அப்ப விதி என்பது நாம பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்களின் நிலை. கோள்களின் நிலைங்கிறது ஒண்ணு, அப்ப இருக்கக்கூடிய அந்த 12 பாவத்தின் நிலை. நீங்க அந்த டைம் மாறிச்சுன்னு சொன்னோம்னா 12 பாவமும் மாறி போயிரும் இல்லையா? சிம்மம் லக்கினம் அப்படின்னு சொன்னோம்னா சிம்மம் 1ன்னு வந்துடுது. அப்ப கடகம் 12ன்னு வந்துடுது. அப்படியே அது கன்னி லக்கினமா மாறிச்சுன்னு சொன்னோம்னா அந்த கடகம் 11ஆ மாறிடும். ஒவ்வொன்றும் மாறும். ஒரு கட்டம் மாறிச்சுன்னு சொன்னா எல்லாமே மாறிடுது. அப்ப அது விதி என்பது பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடியதை குறிக்கிறது. அதுக்கு அடுத்து அந்த பிறந்த நாளன்னைக்கு என்ன நட்சத்திரத்தில் நாம பிறந்தோம். நட்சத்திரத்தில் பிறந்தோம்னா அது ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் தானே.
இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னா இன்னைக்கு சொல்லிடுவோம். பொதுவாக ஒரு நாள் முழுதும் ஒரு நட்சத்திரம் தான் இருக்கும். இப்போ 27 நட்சத்திரம், மாசத்துக்கு 30 நாள். அப்ப ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் தானே வருது. அது எந்த நேரத்துல அந்த நட்சத்திரம் மாறுதுங்கிறத வச்சு ஒரு நாள்ல வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மாறுது அப்படின்னு சொன்னா 5 மணி வரைக்கும் இந்த நட்சத்திரம், 5 மணிக்கு மேல அந்த நட்சத்திரம்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் உத்தேசமாக ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா இந்த நட்சத்திரம் இருந்த நாளில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது அதான் மதி. அப்ப முதல்ல விதி என்பது நாம் பிறந்த நேரம், எதுல, எந்த நாள், எந்த நட்சத்திரம், அதில் எந்த லக்கினம், அதுதான் விதி. அது சூரியனை வைத்துத்தான் நம்ம சொல்றோம். அதைத்தான் நம்ம தந்தைன்னு சொல்றோம். அப்ப அதைத்தான் உயிர் என்று சொல்கிறோம். ஜோதிடத்தில் எது சொல்றோம்? அதைத்தான் உயிர் என்று சொல்லுகிறோம். அப்ப இப்ப நமக்கு வேதாத்திரியத்துக்கும் எதுக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு. எப்படி? அந்த உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை, அந்த கர்மவினையினுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பி தானே நம்மளுடைய ஜாதகம். அப்ப அந்த இடம் வந்து விதி. அப்ப அந்த விதி என்பது இப்போது நிர்ணயமாகிவிட்டது. எப்படி? இந்த கர்மவினை பதிவுகளின் அடிப்படையில் தான் இவர் வாழப்போகிறார் அப்படிங்கிறதுல பிறந்துருச்சு அந்த குழந்தை. அதுலதான் உருவாகியது. அப்ப ஒரு மனிதன் குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அவன் எப்படி வாழ்வான் என்று விதிக்கப்பட்ட விதி எங்கு விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இரண்டு உயிர்களும் இணைந்து கருவாக மாறும்போதே அது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த நிர்ணயம் செஞ்சது யாரு? நம்ம அம்மா அப்பா, அம்மாவும் அப்பாவும் அவங்க தான் நிர்ணயம் செய்தார்கள். அவர்களுடைய கர்மவினை தான் நமது கர்மவினையாக இங்கு பிறப்பெடுத்து அதன் அடிப்படையில் தான் நம்ம வாழப்போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஜோதிடர்கள்ட்ட நிறைய குழப்பம் இருக்கிறது. நேற்று ஒரு ஜோதிட கருத்தரங்கில் இந்த கருத்தை நான் கேட்டு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன என்று சொன்னால், நாம இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து மகரிஷி வந்து குழந்தை உருவாகுவது, அது பிறப்பது, இதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் அப்படின்னு. அந்த உடல் உருவாகிறப்ப எதுக்காக அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்ப வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவேன் மட்டும் எழுதியிருக்காரே தவிர அந்த இடத்துல இன்னும் எப்படி தெளிவா எழுதியிருக்கணும்? எங்க அப்பா அம்மாவிடம் இருந்து வரக்கூடிய வினைப்பதிவின் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் அப்படின்னு எழுதியிருக்கணும். ஏன் அப்படி எழுதல? நம்ம மரமண்டைகளுக்கு அப்படி எழுதியிருந்தா தானே தெளிவா புரியும். அவர் சாதாரணமா வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறுவேன்னு எழுதிட்டார். அது அப்பா அம்மாவினுடைய வினைப்பதிவுன்னு சொல்லக்கூடாது. அப்பா அம்மாவின் மூலமாக வந்த வினைப்பதிவின் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். இப்ப நம்ம வேணா அப்படி மாற்றி எழுதிக்குவோம். மகரிஷி ஒன்றும் கோச்சுக்க மாட்டார். ஏன் இப்படி எழுதணும்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நேற்று அந்த ஜோதிட கருத்தரங்கில் நான் கேட்கும்போது ஜோதிடர்களிடமிருந்து வந்த பதில், நிறைய ஊர்ல இருந்து ஜோதிடர் ஒரு 50-60 பேர் வந்திருந்தாங்க. நடந்தது என்னமோ திருச்சி பக்கத்துல மணப்பாறைங்கிற ஊர். ஆனா வந்திருந்ததெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்செந்தூர், எங்கெங்க இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. நானும் மதுரையிலேருந்து போயிருந்தேன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது. அது வேதாத்திரியத்தின் மூலமாகத்தான் அங்கு அந்த சந்தேகம் அங்கு தீர்க்கப்படுகிறது. இந்த சந்தேகத்தை வச்சுதான் பரம்பரையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவரு நீங்க எங்க படிச்சீங்கன்னா என்னுடைய குருநாதர் அவரு அப்படின்னு சொல்லி அவர் ஊர்ல ஒருத்தர் சொல்றாரு.
நான் அவருடைய மாணவன் அப்படின்னு சொல்றார். அவரு இருக்கார், அவர் செத்து போயிட்டாரு. அப்ப காலங்காலமா யாரோ ஒருத்தர் சொல்ல இப்படியே படிச்சுட்டே வர்றாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, பிறக்கும் போது நாம ஜாதகம் எழுதுறோமே, இதில் இவருடைய லக்கினம் இதுவாக அமைந்து, இவருடைய பாவங்கள் இப்படி அமைஞ்சு, இவருடைய கிரகங்கள் இப்படி அமைஞ்சு, இதுதான் இவர் வாழ்க்கை, 120 வருடத்திற்கு இவர் எப்படி வாழப் போகிறார், மொத்தமா இவர் எப்ப வாழப் போறாருங்கிறது விதி. அந்த விதியில அந்த கிரகங்கள் எப்ப எல்லாம் திசையா வருதோ அப்ப அந்த கிரகத்தினுடைய அந்த கேரக்டர் முழுசா அந்த இடத்துல கொடுப்பாரு அப்படிங்கிறது மதி. அந்த ரெண்டும் இது எல்லாத்தையும் வச்சு இந்த கிரகங்கள் இப்ப எப்படி இருக்குங்கிறத வச்சு பார்க்கறதுங்கிறது கதி. அப்ப பொதுவா அந்த கதிங்கிறது ஒரு 5% தான் நம்ம எடுத்துக்கலாம், 5ல இருந்து 10% தான் எடுத்துக்கலாம். ஆனால் விதி என்பது 100%. அந்த திசாபுத்திங்கிறது அது எப்ப அவருக்கு எஃபெக்டிவா வேலை செய்யுங்கிற காலத்தை குறிக்கிறது தான் திசாபுத்தி. அப்ப எதுக்கு மதிப்பு நம்ம அதிகமா கொடுக்கணும்? விதிக்கு தான் மதிப்பு அதிகமா கொடுக்கணும், விதிக்கு தான் மதிப்பு அதிகமா கொடுக்கணும். அது எப்ப வருங்கிறது காலத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மூணாவதாக பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன், இந்த பயிற்சி பலன், இதுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. 5%ல இருந்து 10% தான் கொடுக்கணும். நம்ம ஆளு அதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஜோதிடர்கள் அந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை வச்சே பலன் சொல்லிட்டு போற ஜோசியர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கருத்தருங்கெல்லாம் அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஏன்னா இங்க அப்படியெல்லாம் அங்க அது மாதிரி அதை மட்டும் இங்க பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால அப்படி ஆட்கள் அங்க வரமாட்டாங்கன்னு வச்சுங்க. ஓரளவுக்கு ஜோதிடத்தில் தேர்ந்து கொஞ்சம் இந்த விதியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த கருத்தரங்கெல்லாம் வர்றாங்க. அவ்வளவு வந்தாலும் அங்கும் அங்கும் இப்ப இந்த ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? இப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போது இப்படித்தான் ஒரு குழந்தை கஷ்டப்படணும்னு பிறக்குது, ஒரு குழந்தை நல்லா இருக்கணும்னு பிறக்குது. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல கஷ்டம், பின்னாடி நல்லா இருக்கு. ஒரு சில சின்ன குழந்தையில நல்லா இருக்கு, அப்புறம் மோசமா இருக்கு. சில குழந்தைகள் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கு, கல்யாணம் பண்ண பிறகு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படி இப்படி அமையுதுங்க? ஏன் இப்படி வித்தியாசமான ஜாதகங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படி வருது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த மேடையில் நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப அதுக்கு பதில் என்ன வருகிறது என்று சொன்னால், அதுவெல்லாம் அவர் முற்பிறவியில் செய்த கர்ம வினையின் பலன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, முற்பிறவியில் செய்த கர்ம வினையின் பலன் அப்படின்னு அதைத்தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொன்னார்கள். சரி, அப்ப முற்பிறவியில் இப்படி எல்லாம் பண்ணதுனால இங்க கஷ்டப்படுறாரு அல்லது நல்லா இருக்காரு. சரி, அப்ப இந்த இடத்துல கர்ம வினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம் வந்துருச்சு. அந்த முற்பிறவிங்கிறது எதுங்க? எதை முற்பிறவி என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டா பலவேறு கதைகள் சொல்லப்படுகிறது. முற்பிறவி அப்படின்னு, முற்பிறவி என்பது மனிதனாகத்தான் இருந்தானா அப்படின்னு கேட்டா சில ஜோதிடர்கள் என்ன முற்பிறவிங்கிறது ஆடு மாடா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆடு மாடா இருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்னு. அப்ப முற்பிறவிங்கிறதுக்குரிய விளக்கம் இன்னும் தெளிவாக ஜோதிட உலகுக்கு தெரியவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்ப ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முற்பிறவிங்கிறது வேற ஏதோ ஒரு வீட்டுல பிறந்து வளர்ந்து அங்க மாண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருலாம். இப்ப இந்த இடத்துல எது மகரிஷி இடத்துல ஒரு இடத்துல சொல்லுவார், அதுதான் சூட்டபிளா, அதை வச்சுதான் அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த குழந்தை உருவாகிறதுங்கிறது கணக்கிலேயே இல்லை. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தோடனே குழந்தை உருவாயிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு உயிர் உள்ள புகுந்துக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? இப்படி ஒரு கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது மாசத்துல உயிர் உள்ள புகுந்துருச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. 7வது மாசத்துல பிரம்மா உள்ளுக்குள்ள போய் என்ன பண்ணாரு, தலையெழுத்தை எழுதிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போய் ஏகப்பட்ட கதைகள் இருக்கிறது.
அப்ப இவங்க சொல்றது பார்த்தோம்னா, எங்கேயோ பிறந்தவர் அங்க இறந்த பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க வந்து இந்த குழந்தையினுடைய உடம்புக்குள்ள உள்ளுக்க வந்தாரு. அங்க செஞ்ச அந்த வினை இங்கு இவருக்கு ஜாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முற்பிறவிங்கிறது எங்கேயோ பிறந்திருக்கிறாரு என்று பல ஜோதிடர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். முற்பிறவி என்பதை போன பிறவியில எங்க வாழ்ந்தாரோ அங்கு செய்த நன்மை தீமைகள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்ப நான் ஒரு கேள்வியை கேட்டேன். என்ன கேள்வின்னா, சரி, அங்க இருந்து அவர் என்ன பண்ணாரு, அவர் ஏதோ பல பேருக்கு துன்பத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோம். கர்ம வினையை நிறைய பதிஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோம். இப்ப அவரு இந்த பிறவியில இந்த குழந்தையினுடைய உடம்புல வந்து, இப்ப இந்த குழந்தைக்கு வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு 2 வயசுல கேன்சர்னு வச்சுக்கோம். அது இன்னைக்கு ரொம்ப அவஸ்தைப்படுது. இப்போ இந்த 2 வயசு குழந்தை கேன்சர்ல ஆஸ்பத்திரியில இருக்குன்னு சொன்னா, இந்த குழந்தை அவஸ்தைப்படுகிறதா? குழந்தையை விட அந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் வேதனையை அனுபவிக்கிறார்களா என்று கேட்டேன். குழந்தை வலிங்கிற வேதனை மட்டும்தான் அனுபவிக்குது. ஆனா அவங்க பெற்றோர்களுடைய வேதனை அதை விட கொடுமையான வேதனை. இப்பயே இப்படி இருக்குன்னா இந்த குழந்தை எப்ப வளர்ந்து எப்படி இது வாழப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையினுடைய வேதனையை விட 10 மடங்கு வேதனையாக அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆமாம் என்று சொன்னார்கள். இப்ப என்னுடைய கேள்வி, இந்த குழந்தை எங்க இருந்து போன பிறவியில யார் வீட்லயோ இருந்து இது கெட்டதெல்லாம் பண்ணுச்சு. அப்ப யார் வீட்டுல இருந்துச்சோ அங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மா வேற, அவங்க வீட்டுல இருந்துகிட்டு இது எல்லா கர்ம வினையும் பதிஞ்சு விட்டு இங்க வந்து பிறந்துருச்சு. இப்போ இந்த பிள்ளையினுடைய அந்த கர்ம வினை இதுக்கு வருகிறது என்று சொன்னால், அதை இந்த தாயும் தகப்பனும் ஏன் இந்த வேதனையை இவர்கள் ஏன் அனுபவிக்க வேண்டும்? அது எங்க இருந்துச்சோ அங்க எங்க தவறு நடந்துச்சோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் தானே அனுபவிக்கணும். அந்த பரம்பரை தானே அனுபவிக்கணும். அதை விட்டு இவங்க சம்மந்தம் இல்லாம இந்த அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு வேதனைப்படுறாங்களே. அப்ப போன பிறவியில் அங்க செஞ்சதுக்கு இது அனுபவிக்குதுன்னா பரவாயில்ல, இவங்க பெற்றோர்கள் ஏன் அனுபவிக்கிறார்கள்? இவங்க உருவாக்கிட்டாங்க, இடையில வந்து இது பூந்துருச்சுன்றீங்க, இவங்க ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க. சில பேர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, இவங்க இப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு இவங்களுக்கு விதி இருந்ததுனாலதான் இந்த குழந்தை இவங்க இந்த உடம்புல வந்து சேர்ந்துக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொன்னாங்க. சரி, அப்ப கொஞ்சம் சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம்னு வச்சுக்கங்களேன். அப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் அந்த குழந்தையை தானா பாதிக்கணும். ஏன்னா அது செஞ்ச அது முற்பிறவியில் செஞ்ச வினை தானே, அதை மட்டும் தானே பாதிக்கணும். அவங்க அப்பா அம்மாவை பாதிக்குதுன்னா அப்ப இவங்க அப்பா அம்மா எங்கேயோ அது மாதிரி அனுபவிக்கணுங்கிற விதியை அவங்களும் வாங்கி வந்திருக்காங்க. எப்படி இது ரெண்டும் டேலி ஆகுதுன்னு கேட்டேன். இவ்வளவு நோயில இவ்வளவு வேதனைய கரெக்டா அவங்க அனுபவிக்கிறதுக்கு கரெக்டா செலக்ட் பண்ணி எப்படிங்க இங்க வந்து பறந்துச்சு, அது வந்து செலக்ட் பண்ணி பறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்ப இப்போ நான் முற்பிறவி என்பதற்கான ஒரு விளக்கத்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன். நமது முற்பிறவி என்பது என்ன, நமது அடுத்த பிறவி என்பது என்ன, அதற்குரிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். அதன் பிறகு இந்த விதி என்பது சரியாக வருகிறதா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மகரிஷியினுடைய பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்லிட்டேன். அப்ப இப்ப நமது முற்பிறவி என்பது நமது பெற்றோர்கள், ஏதாவது இந்த எங்கேயோ பிறந்திருக்கேன்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்கேயோ பிறந்தவன் வந்து அவனே இங்க வரான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்கேயோ
முற்பிறவியில வாழ்ந்துட்டு அவன் தான் இங்க வந்து நுழைஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி அந்த இடத்துல. அப்ப ஒரு உயிர் வெளியில பிரிஞ்சிருது, அந்த உயிர் தான் இங்க வந்து பூந்துக்குச்சுன்னு சொன்னா உலகத்தில் ஜனத்தொகை கூடாதல்லவா? கூடாது. நம்ம நாடு சுதந்திரம் வாங்குறப்ப 30 கோடி இருந்த ஜனத்தொகை இன்னைக்கு 140 கோடி. அப்ப இந்த ஒரு உயிர் தான் உள்ள வந்து பூந்துச்சுன்னு சொன்னோம்னா எப்படி 140 கோடி வந்துச்சு? இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டா, நாங்க இந்த கேள்விக்கு மகரிஷியே இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. எப்படிப்பா இவ்வளவு கூடுதல், இதுக்கெல்லாம் என்னப்பா காரணம் அப்படின்னு மகரிஷி சின்ன வயசுல பெரியவங்கள்ட்ட கேட்டிருக்கிறார். கேட்டப்ப அவருக்கு என்ன பதில் சொன்னாங்களோ அந்த பதிலத்தான் இங்க இருக்கிற ஜோசியர்களும் சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, அது மனுஷன் மட்டும்தான் இங்க வர்றான்னு இல்ல, மனுஷன் மட்டும் வந்தா மனுஷனுடைய ஜனத்தொகை கூடாது இல்ல, அது ஆடு மாடு அந்த விலங்கினங்கள் எல்லாம் என்ன ஆயிருது, மனுஷனா வந்து பிறந்துருது இல்ல, அதனால மனிதனுடைய ஜனத்தொகை கூடி போச்சுன்னு சொல்லிவிட்டான். இப்படிதான் சொல்றாங்க. இப்ப இங்க ஜோசியர்களும் சில ஜோசியர்கள் அப்படி சொன்னாங்க. ஏன்னா இவங்களும் அந்த முன்னோர்கள்ட்ட இருந்து கதையைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம் நாட்டில் இருக்கக்கூடிய கதைகள் எப்படியெல்லாம் போகுதுன்னு பாருங்க. மகரிஷி இதை சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் கதை சொல்லுவாங்க. அப்ப அப்படி பார்த்தா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப நம்ம ஊர்ல எவ்வளவு கோழி இருந்துச்சு. இப்ப பார்த்தா கோழி இந்த பிராய்லர்னு வந்த பிறகு ஏகப்பட்ட கோழி வந்து போச்சு. எங்கிட்டு இருந்துங்க அதுவும் கூடிடுச்சு. எது குறைஞ்சிருச்சு? எந்த விலங்கினம் வந்து குறைஞ்சிருக்குது? நாய் குறைஞ்சிருக்குதா? மனுஷன் இவ்வளவு 140 கோடி வர்ற அளவுக்கு எது குறைஞ்சிச்சு? கணக்கெடுக்க முடியுமா? இதெல்லாம் கணக்கு தெரியாது. கணக்கெடுக்க முடியாதுங்கிறதுனால அப்படியே அள்ளி கதையை விட்டுறோம். நம்ம விட்டுறோம். டைனோசர் மாதிரி விலங்கினங்கள் அழிஞ்சு போச்சுங்கிறோம். அப்ப அவ்வளவு ஜனத்தொகை கூடுறதுக்கு இன்னைக்கு 850 கோடி மொத்த ஜனத்தொகை உலகத்துல. அப்ப எவ்வளவு விலங்கினத்தை காணாம்? அப்ப மகரிஷி அப்பதான் தெளிவா சொல்லுவாரு, அப்ப ஐயறிவு விலங்கினங்கள் அங்கிருந்து நேரடியாக அப்படியாக மனிதனாக இருந்தெல்லாம் பிறக்க முடியாது அப்படிங்கறத சொல்லுவார். இன்னொன்னு எடுத்துங்க, இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு மாடாக இருந்தது வந்து குழந்தையா வந்து பிறந்துச்சுன்னு சொன்னா, அது மாடாக இருந்த அந்த போன பிறவியில அதனுடைய கர்ம வினை தான் இங்க வந்து பிறக்குதுன்னா அது என்ன பண்ணுச்சு? இங்க இந்த குழந்தை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு கர்ம வினைய போன பிறவியில் அந்த மாடு எப்படி பண்ணியிருக்க முடியும்? நாம தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐயறிவு ஜீவனுக்கெல்லாம் கர்ம வினை என்பதே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது யாருக்கு துன்பம் கொடுத்துச்சு? அப்ப ஒரு 2 வயசு குழந்தைக்கு கேன்சர் வர்ற அளவுக்கு அந்த ஆடோ மாடோ என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டா பதில் இல்லையே. இந்த கேள்வி எல்லாம் நான் அங்க கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நமது முற்பிறவி என்பது நமது பெற்றோர்கள். நம்ம பெற்றோர்கள் தான் குழந்தையாக பிறக்கிறார்கள். நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய அடுத்த பிறவி எனது குழந்தை, எனது முற்பிறவி எனது பெற்றோர்கள். இதை இப்படி நீங்கள் சிந்தனை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஜோதிடத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் அப்படின்னு நேற்று ஒரு ரகசியத்தை உடைச்சி விட்டுருக்கேன். ஆனா இந்த இதை கேட்கும்போது அதிகமான பேர் வரல. நான் இதை பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த கேள்வியை கேட்கும்போது ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 60 பேர் வந்துட்டாங்க. ஆனா இதை கேட்கும்போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அப்ப இன்னும் வந்து இந்த ஜோதிட உலகத்திலேயே நிறைய கற்பனைகளும் குழப்பங்களும் இருக்கிறது. ஏன் முன்னோர்கள் சொல்லி விட்டு போனாங்க, அந்த கற்பனை அப்படியே இவங்களும் பார்த்துக்கிட்டே வர்றாங்க, அப்படியே நம்புறாங்க, அப்படிதான் ஓடுது. வேதாத்திரியம் இதற்கு விளக்கத்தை கொடுக்கிறது. அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்றேன், வேதாத்திரிய தத்துவம் தெரிந்தவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றேன். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு நாங்க வந்து அந்த 10 பேர்கிட்ட 12 பேர்கிட்ட பேசிக்கேன். ஆனா அவங்க அப்படி கேட்கிற மாதிரி கேட்பாங்களே தவிர, அதுக்கப்புறம் என்ன சொல்லாரு, அப்ப தவிர ஒரு தாடிக்காரர் வந்து என்னமோ ஒரு வித்தியாசமா ஒண்ணு பேசினாருப்பா அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் தான் என்ன சொல்றாங்க, வித்தியாசமா சிந்திக்கிற மாதிரி பேசினீங்க அப்படின்னு கை கொடுத்தாங்க. ஒரு 2 பேர் தான். மற்றவங்கள நீ என்னையே சொல்றது, நான் 40 வருஷமா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி என்கிட்ட 50 கேஸ் வருது,
அதெல்லாம் விட்டு விட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? இது மாதிரி தான் மேக்சிமம் 90% ஆஃப் த ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. அங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. நான் சொல்றத நீ கேளு, நான் பேசுறப்ப நீ கேளு, அப்படி நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம பேராசிரியர் மாதிரியே தான் அங்கேயும் இருக்காங்க. நம்ம பேராசிரியர்கள் யாருமே வந்து இன்னொரு பேராசிரியர் பேசுறப்ப வந்து கேட்க மாட்டாங்க. அதுவும் எங்க மன்றத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஒரு அருள்நிதி வந்து இன்னைக்கு இந்த தலைப்பில் பேசுவாருன்னு சொல்லி நாங்க முன்னாடி எல்லாம் லிஸ்ட் போடுவோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு 5, 6 துணை பேராசிரியர் ஆக்கிட்டாங்க. ஒரு அருள்நிதி வந்து இந்த தலைப்பில் பேசுவார்னு போட்டுருவோம். ஒரு வாரம் ஒவ்வொரு வாரமும் யார் பேசுவாங்க லிஸ்ட் போட்டுருவோம். அந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு அருள்நிதி பேசுறாங்கன்னு போட்டிருக்கோம். கரெக்டா அந்த 4 துணை பேராசிரியரும் வரமாட்டாங்க அன்னைக்கு. ஆனா நான் மட்டும் உட்கார்ந்துருப்பேன் அங்க. பேராசிரியர் நான் உட்கார்ந்துருப்பேன். ஆனா அந்த 4 துணை பேராசிரியர் வரமாட்டாங்க. என்னங்க மன்றத்துக்கு வரல அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு என் பேர் இல்லையே, உங்க பேர் இல்லைங்க, நீங்க ஏன் மன்றத்துக்கு வரல? எனக்கு அந்த வேலை இந்த வேலைம்பாங்க. என்ன உண்மைன்னு பார்த்தோம்னா, இந்த அருள்நிதி பேசுறத நான் எதுக்கு போய் கேட்கணும்? எப்படி? அப்படி ஒரு ஆணவம். ரைட்டுங்களா? அது மாதிரி தான் அங்கேயும் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றத நீ கேளு, நான் பேசுறப்ப நீ கேட்கணும். கடைசியில அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், நான் வந்து பொதுப்படையான கருத்துக்களை, சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்குரிய கருத்துக்களை மட்டும் பேசிவிட்டதுனால, பேசுறப்ப எல்லாரும் கேட்டாங்க. நம்ம கொஞ்சம் சவுண்டா பேசிட்டோம். அப்படி கேட்டாங்க. அப்ப கொஞ்சம் பேர் இருந்தாங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பேசுறவர் நீ பேசிக்கிட்டே இரு, நாங்க வந்து நாங்க இங்க பக்கத்துல இருக்கவர்ட்ட பேசிட்டு இருப்போம் அப்படின்னு தான் பேசுறாங்க. இருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் அப்பதான் பார்க்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் அந்த துறையில இருக்கிறவங்க எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, அங்க தன்முனைப்பு தான் இருக்கிறதுங்கிறது நம்ம அங்க காண முடிகிறது. காண முடிகிறது. இப்ப இது பேராசிரியராக ஒண்ணா சேர்ந்தாலும் இதே நிலைமை தான் வரும். இதே நிலைமை தான் வரும். அப்ப இந்த இடத்துல யாரும் இதை ஆய்வுபூர்வமாக தெரிந்து கொண்டு அதை முழுமையாக நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை. எல்லாமே இதை வச்சு எப்படி பணம் பார்க்கறது அப்படிங்கிறதுல நான் மட்டும்தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. சரி. அப்ப இந்த இடத்துல இந்த ஒரு தத்துவத்தை சொல்லும்போது இப்ப இப்படி எடுத்து பாருங்கள். இப்போ பெற்றோர்கள், அப்பாவும் அம்மாவும் அவர்கள் மூலமாக வந்த கர்மவினை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர்கள் மூலமாக வந்த கர்மவினை என்று சொன்னால், அவர்கள் செய்தது, அவர்களுடைய அப்பா அம்மா செய்தது எல்லாமே வரும் இல்லையா? ரெண்டுமே வரும். அப்ப அந்த அடிப்படையில் பெற்றோர்களுடைய பெற்றோர்களிடமிருந்து பெற்றோருக்கு வந்தது, அது இந்த குழந்தையாக வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல யார் அனுபவிக்கிறா? குழந்தையினுடைய அந்த நோய். அத அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? அந்த வேதனையை அனுபவிக்கிறார்கள். அப்ப என்னது? இவங்க கொடுத்த கர்மவினை தானே அங்க இருக்கு. அப்ப அப்பாவும் அம்மாவும் கொடுத்த கர்மவினை தான் குழந்தைக்கு சஞ்சித கர்மம் என்று வருகிறது. அப்ப இந்த சஞ்சித கர்மம் வந்து முற்பிறவியிலிருந்து வருகிறதுன்னு மொட்டையா சொல்லிட்டதுனால, முற்பிறவி என்பதுல ஏகப்பட்ட குழப்பம் சமுதாயத்தில் இருக்கிறது. அதுவும் ஜோதிட உலகத்தில் நிறையவே இருக்கிறது. இப்ப நம்ம இந்த அப்பா அம்மா தான் முற்பிறவிங்கிற அந்த ஒரு கருத்தை அங்க உட்கார்ந்திருந்த எந்த ஜோதிடரும் இதுவரைக்கும் தெரிந்து கொண்டதாக இல்லை. அப்ப இந்த ஜோதிடர்களில் வேதாத்திரிய தத்துவங்கள் தெரிந்த ஜோதிடர்கள் இல்லை. ஏன்னு கேட்டா, அவங்க ஜோதிடத்துக்குள்ள வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க? அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிகளை தெரிந்து கொண்டு எப்படி பணம் பார்க்கறோம், இதுக்கே நேரம் சரியா போகுது. இந்த வேதாத்திரியத்தை நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யாருமே இங்க வர்றதில்லை. வர்றதில்லை. நீங்க பயிற்சிக்கு வர்றதில்ல. நீங்க இப்ப ஆழியாறுல வரைக்கும் போய் பாருங்க. அதுல ஒரு மருத்துவர்களோ ஜோதிடர்களோ இதுக்கு வரமாட்டாங்க. பெரும்பாலும் இந்த ஆசிரியர்கள் கூட வரமாட்டாங்க. காலேஜ் ப்ரொஃபஸரு பெரும்பாலும் வரமாட்டாங்க. எங்கேயோ 1, 2 தான் வருவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த 3 பேர்கிட்டையும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே,
அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கும். ஆசிரியர் தான். ஒரு முறை ஒரு காயகல்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு அக்பர் வந்து ஒரு பெரிய கல்லூரி பேராசிரியரை கொண்டு வந்து உட்கார வச்சார். ஒரு அரை மணி நேரம் கூட அவர் உட்கார்ந்து கேட்கல. உடல் உயிர் மனம் அந்த சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஜீவகாந்தத்துக்கே போகல. அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன பண்றாரு, அவர் எந்திரிச்சு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டார். அவர் கூப்பிட்டுட்டு வந்தவர் என்ன சொல்றாரு, என்னங்கய்யா கிளம்பிட்டீங்க அப்படின்னாரு. எப்ப முடிப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அரை மணி நேரத்துக்குள்ள எப்ப முடிப்பான், அது மொத்தம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுங்கய்யா, அவ்வளவுதான், என்னால எல்லாம் இங்க கேட்க வேணாம், முடியாது, நான் கிளம்புறேன் போ அப்படின்னு கிளம்பி போயிட்டார். என்னன்னு கேட்டா, அவர் ப்ரொஃபசர் மட்டும் இல்ல, அவர் சாலமன் பாப்பாயாவுடைய டீம்ல பேசக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் வேற. அவரு கீழே உட்கார்ந்துட்டு அரை மணி நேரம் நம்ம பேசுறதை கேட்ட உடனே அவருக்கு என்னால் பொறுக்க முடியல. இதெல்லாம் இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்னு போயிட்டாரு. அப்ப யாருமே வேதாத்திரியத்துல வந்து தத்துவம் வந்து யாருக்கு, அட டாக்டரா இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் இந்த தத்துவம் பயன்படும்பா, ஜோதிடர் இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உன்னுடைய அந்த தத்துவத்துக்கும் இந்த புரிதலை இது கொடுக்கும்பா. வேதாத்திரியத்தை புரிந்து கொண்டு நீ மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு புரிதல் கிடைக்கும்பா. உன் வாழ்க்கைக்கும் பயன்படும், உன்னுடைய ப்ரொஃபஷனுக்கும் பயன்படும். வாத்தியாரா இருந்தா எல்லாம் தெரிஞ்சிட்டோம்னு அர்த்தமா? அப்ப இப்ப இந்த தன்முனைப்பில் தான் மக்கள் இருக்கிறார்கள். அதனால ஜோதிடர்கள் இங்க வந்து வேதாத்திரியத்தையும் காந்த தத்துவத்தையும் தெரிந்து கொள்ள வரமாட்டார்கள். ஒரே ஒரு பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் வந்து சாயந்தரம் மத்தியானம் தான் வந்தாரு. வந்த உடனே அவரு ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னு சொன்னார்னா, கை கொடுத்தாரு. என்னங்கன்னு கேட்டேன். உங்களுடைய தினசரி சிந்தனை டெய்லி காலையில சொல்றீங்களே, அதை கரெக்டா நான் வந்து டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே அதை கேட்டுறேன், ரொம்ப அற்புதமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு. ஆனால் நான் ஜோதிடத்தை அதிகமாக சொல்லலைங்களே அப்படின்னேன். ஜோதிடம் இல்லை, நீங்க ஆன்மீகம் வாழ்க்கை சார்ந்துதான் சொல்றீங்க, ஆனால் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப எனக்கு அது ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு, வாழ்த்துக்கள்னு சொன்னார். அப்ப அப்படி யாரோ ஒரு சிலர் ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க, நேரம் கிடைக்கிறப்ப இதை கேட்டுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அவர் வந்து எல்லா துறையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வமா இருக்கார். அவர் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்ப அந்த தேடுதல் இல்லை. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தத்துவம் தெரிந்தவர்கள், நீங்க ஜோதிடத்தை படிச்சீங்கன்னா தான் இது வந்து சரியா வருமே தவிர, அவங்க இங்க வந்து படிச்சோ இல்ல அவங்ககிட்ட போய் சொல்லியோ, நான் முயற்சி பண்றேன் சொல்றதுக்கு, ஆனால் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாது. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்ங்கிறது தெரியாது. அப்ப இந்த இடத்துல நமது முற்பிறவி என்பது தாய் தந்தை, நமது அடுத்த பிறவி என்பது நமது குழந்தை, இப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த ஜாதகத்துல அந்த விதி என்பது ஏன் இப்படி வருது, எங்க இருந்து வருது, அங்க இருந்தா வந்திருக்கு. அப்ப அவங்க அந்த அவஸ்தையை அனுபவிச்சானும் கரெக்டா வருதா? இப்ப இந்த இடத்துல சொன்ன பிறகு அப்புறம் இன்னொரு தத்துவத்தையும் அந்த இடத்துல சொன்னேன். என்ன அப்படின்னா, இப்ப இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒருவருடைய ஜாதகத்துல மோசமான திசை நடக்கிறது, துன்பப்படக்கூடிய திசை நடக்கிறது, வரப்போகிறது அப்படின்னா, இப்ப இதை மாற்றுவதற்கு என்ன செய்வது? நிறைய பேர் மாற்றவே முடியாதுன்றான், நிறைய பரிகாரமே இல்லைன்றான். அப்ப அந்த இடத்துல நாம இந்த நமது செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில், புண்ணியத்தின் அடிப்படையில் அதை மாற்ற முடியும்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதை இன்னும் நான் விளக்கல. அப்படி மாற்ற முடியும் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால், இப்போ இந்த ஜாதகர் மட்டும் புண்ணியம் செய்தால் தான் அது மாறுமா, அவருடைய அப்பா அம்மாவும் சேர்ந்து புண்ணியம் செய்தால் இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டேன். எப்ப இதை மாற்ற முடியும் என்பதை ஒத்துக்கொண்டால், இது மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் இன்னொரு அடுத்த மாசத்துல நான் விளக்குகிறேன். நேரம் இல்லை, ஏன்னா அங்கே அவ்வளவு நேரம் கிடைக்காது. அதாவது வந்தவங்க எல்லாம் பேசணுங்கும் போது ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. நான் முதல்ல போயிட்டதுனால எனக்கு ஒரு 40-50 நிமிஷம் கிடைச்சது. நான் ஒரு ஆள் தான் அங்கே அதிகமாக பேசினது.
இப்போ அதை ஏற்றுக்கொண்டால் நாம அப்ப அவங்க பெற்றோர்களும் இவரும் சேர்ந்து என்ன பண்ணா புண்ணியம் பண்ணால் இந்த துன்பத்தை போக்குறது ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டா எப்ப அதை ஒத்துக்க முடியும்? நமது முற்பிறவி என்பது நம்ம பெற்றோர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டா தான் இதை ஒத்துக்க முடியும். அப்ப இந்த ஜோதிட உலகத்துக்கு எத்தனை விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்குன்னு பாருங்க. முதல்ல நம்ம முற்பிறவி பெற்றோர்னு சொல்லணும். அப்ப இப்ப பெற்றோர்கள் கொடுத்த கர்ம வினைதான் இங்க இருக்கிறது. அவர்கள் அங்கு புண்ணியம் செய்தால் இங்கு குழந்தையினுடைய கர்ம வினையில இருக்கக்கூடிய புண்ணியம் அழிக்கிறது, அழியுதில்ல. அப்ப அப்ப அவர்களும் சேர்ந்து இதற்கு என்ன செய்ய முடியும்? பரிகாரம் செய்ய முடியும். நீங்க நல்லா பாருங்க, பழைய காலத்து ஜோசியர்கள்லாம் ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த கோயிலுக்கு போய் இதை பண்ணுங்க, அவங்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுங்க, இதெல்லாம் செய்யுங்க. செய்யும் போது என்ன சொல்லுவாங்க? குடும்பத்தோட போய் செய்யுங்கன்னு தானே சொன்னாங்க. ஏன் அவரை தனியா போய் செய்யணும் ஏன் சொல்லல? ஏன் குடும்பத்தோட போக சொன்னாங்க? அவர்களுக்கும் அங்கு பங்கு இருக்கிறது. அப்ப நான் அந்த இடத்துல சொன்னேன், ஒருத்தருக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அப்ப அந்த நேரத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவரும் இவருடைய அம்மா அப்பா இவருடைய 2 தாத்தா பாட்டி இவர்கள் அனைவரும் சேர்ந்து புண்ணியம் செய்தால் இதை தடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னேன். தடுத்து விடலாம்னு சொன்னா எப்ப தடுக்க முடியும்? இது முன்னாடியே தெரிஞ்சாதானே தடுக்க முடியும். முன்னாடியே தெரியணும். எப்ப? இன்னும் 15 வருஷம் கழிச்சு இந்த துன்பம் வரப்போகுதுன்னு இப்ப தெரிஞ்சா இப்ப இருந்து தொடங்கினா தடுத்துடலாம். ஆனா நம்மால் 15 வருஷம் கழிச்சு அந்த துன்பம் தொடங்கி 2 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணுவான்? ஜாதகத்தை தூக்கிட்டே வரான். இப்ப போய் எங்கிட்ட தடுக்கிறது? தடுக்க முடியுமா? முடியாது. அப்ப ஒரு ஜோதிடம் என்பது பிறந்து 1 வருஷத்துக்குள்ள நீங்க எழுதிடுறீங்க. அதனுடைய கடைசி காலம் வரை 120 வருடம் இதற்கு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நோட்ல எழுதி கொடுத்துறாங்க. இப்ப எல்லாம் எழுதுறது இல்லை, அந்த காலத்துல எழுதி கொடுப்பாங்க. 120 வருஷம் வரைக்கும் கடைசி திசை வரைக்கும் திசா புத்திக்கு பலன்கள் எழுதின ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து 6 மாசம் எழுதி கொடுப்பாங்க. எழுதிட்டீங்கல்ல, அப்ப எப்பயே பார்க்கணும்ல. நேற்று ஒரு ஜோதிடர் பேசுகிறார், நோயை பற்றி பேசுகிறார். எப்படி எப்படி என்னென்ன கிரகங்கள் எப்படி இருந்தால் என்ன மாதிரியான நோய் வரும் என்று பேசுகிறார். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இப்படி 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 கிரகங்கள் இருந்து இந்த மாதிரி பார்வை பற்றி இப்படி இருந்து அப்படின்னு பல ரூலை சொல்றாரு. படமா ஒப்பிக்கிறார். இப்படி இருந்தால் இந்த மாதிரியான தீர்க்க முடியாத நோய்கள் வரும். தீர்க்க முடியாத நோய்கள் எப்படி வருங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் பேசுறாரு. இப்படி இருந்தால் இந்த இடத்துல இந்த உறுப்புல இப்படி நோய் வரும், கேன்சர் வரும், தீர்க்க முடியாத நோய் வரும். ரைட். அப்ப பாருங்க, அவர் சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாரு, ஒரு தீர்க்க முடியாத நோய் வருங்கிறத நம்ம ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியுது. நம்ம ஜோதிடர் மட்டும் இல்லை, பெரிய டாக்டர். அங்க ஸ்கேன் பண்ணி 5000 ரூபா கொடுத்து ஸ்கேன் பண்ணா கண்டுபிடிக்க முடியறத நாம இந்த ஜாதகத்தை ஸ்கேன் பண்ணி இதுல அனலைஸ் பண்ணாலே தீர்க்க முடியாத நோய் வருங்கிறத நம்மளால என்ன சொல்ல முடியுது? சொல்ல முடிகிறது. இவ்வளவு விஷயம் இந்த ஜோதிட இதுக்குள்ள அவ்வளவு தத்துவம் புதிந்து இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது அப்படின்னு அதை பத்தி விளக்குனார். சரி, அவர் விளக்குனதெல்லாம் சரி. இவர் என்ன பண்றாரு? இந்த அமைப்பினால இவருக்கு இவ்வளவு பெரிய நோய் வரும். ரைட். தீர்க்க முடியாத நோயை இவர் சொல்லிட்டார். இவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டு நீங்க என்ன, நீங்க 200 ரூபா 500 ரூபா வாங்குறீங்களே, நம்மளாம் 1000 ரூபா வாங்கணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரிடம் கேட்கிறேன், நீங்கள் சொன்னது தீர்க்க முடியாத நோய் வரும் இவருக்கு, அதை தீர்க்க முடியாதுல்ல? தீர்க்க முடியாது. தீர்க்க முடியாத நோய் வரும் சொல்லிவிட்டு அதுக்கு 1000 ரூபாயும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா என்னங்க அர்த்தம்? அதை தீர்க்கறதுக்கு என்னன்னு வழி சொல்லிவிட்டு நீங்க 2000 ரூபா கூட வாங்குங்க. உங்களுக்கு தீர்க்க முடியாத நோய் வரும் இந்த திசையில இப்ப வரும்னு சொல்லிவிடுறீங்க. அதை எப்ப சொல்றீங்க? அப்ப அது வந்த பிறகு இதனாலதான் இந்த இது வந்துச்சு அப்படின்னு சொல்றார். இதை நீ கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு 1000 ரூபா வாங்குறீங்கன்னா அதை தீர்க்கறதுக்கு வழி சொல்லாமல் நீங்கள் 1000 ரூபா வாங்குறதுங்கிறது முறையா இருக்கா? மனசாட்சி ஒத்துக்குதா? அது தீர்க்கறதுக்கு வழி சொல்லிட்டு நீங்க 2000 ரூபா வாங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? சரி, 5000 ரூபா ஸ்கேன் கண்டுபிடிச்சிருங்க, ஸ்கேன்ல கேன்சர் 3வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் இந்த மாதிரி 6 மாசம் தான், இது ஒன்றும் தீர்க்க முடியாது, குணப்படுத்த முடியாது டாக்டர் சொல்றாரு. அப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு ஸ்கேன் கொடுத்தீங்கல்ல,
அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ரைட்டு. இது அப்ப பாருங்க, அவர் தப்பு பண்றாரு அப்படின்னு சொன்னா நம்மளும் தப்பு பண்ணிடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப இதுக்கு என்னங்க வழி அப்படின்னாரு. அப்ப அந்த இடத்துல அவர் அங்க மீட்டிங்ல இருந்து வந்த பிறகு, நான் மீட்டிங்ல இருக்கும்போதே கேட்கல, அது ஒரு மாதிரி இதா இருக்கும்னு நான் கேட்கல. அவர் வெளியில வந்த பிறகு கேட்கிறேன். ஏங்க, தீர்க்க முடியாத நோயின்னே கிடையாதுங்க. நீங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது ஜாதகம் எழுதி விடுகிறீர்கள். இந்த தீர்க்க முடியாத நோய் வரும் அப்படிங்கிறதுக்கான அந்த அமைப்பை கண்டுபிடித்து விட்டீர்கள். இந்த கிரகமெல்லாம் இங்க மறைஞ்சு இது பார்வை பற்றி, இப்படி பாவிகளுடைய பார்வை பற்றி, அது பற்றி இது பற்றி, அந்த ரூல் எல்லாம் இருக்கட்டும். அந்த ரூலல் ஏகப்பட்ட ரூலை வந்து இது பண்ணி மனப்பாடம் பண்ணி எடுத்துட்டு வர்றாருன்னு வச்சுங்க. இது பிறந்த போதே இந்த ரூல் படி இந்த குழந்தைக்கு இப்படி நோய் வரும் தெரியும்ல? ஆமா தெரியும். அது பிறந்த போதே அந்த நோய் வருதா? இல்லை. இதுக்கு எந்த திசை எந்த புத்தியில வரும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. எப்ப கண்டுபிடிக்கலாம்? பிறந்த போதே கண்டுபிடிக்கலாம்ல? கண்டுபிடிக்கலாம். அப்ப 36 வயசுல இப்படிப்பட்ட நோய் வரும்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. எப்ப? பிறந்த போதே. 36 வயசுல தானே வரும். ஆமா, அதான் விதி. 36 வயசுல அது வந்துதான் தீரும். அதைத்தான் நான் கண்டுபிடிச்சு சொன்னேன். ஏங்க, 36 வயசுல வரும்னு ஒன்னாவது பிறந்தப்பே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இந்த 36 வருஷத்துக்குள்ளாக இந்த கர்ம வினையை மாற்றி விட்டால் அந்த நோய் வராமல் தடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். என்னுடைய கேள்வி கேட்கிறேன். அது அந்த திசையில் அது வரணும்னா வந்துதானங்க ஆகும். இந்த இடத்துல ஜோதிடர்கள் அங்க போய் அப்படியே அப்படியே அவங்க படிச்சதை வச்சுக்கிட்டு அவங்க தெரிஞ்சதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்துதான் ஆகும். இப்ப வேதாத்திரிய தத்துவம் தெளிவாக தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள். 36 வயசுல கேன்சர் வரும்னு இருக்கு, தீர்க்க முடியாத நோய் வரும்னு இருக்கு. பிறந்து 6 மாசத்துல நம்ம ஜாதகத்தை எழுதியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நமக்கு டைம் எவ்வளவு இருக்கு? 35 வருடம் இருக்குது. 35 வருடத்தில் இந்த குழந்தையோட அம்மா அப்பா, இவங்களுடைய தாத்தா பாட்டி, 2 தாத்தா பாட்டி, இவங்க எல்லாம் சேர்ந்து புண்ணியம் செய்ய தொடங்கினால் 35 வருஷத்துல அந்த கர்ம வினையை மாற்ற முடியுமா முடியாதா? முடியும்ல? முடியும். தீவிரமாக செய்தால் அந்த நோயை வராமலும் தடுக்க முடியும். ஓரளவுக்கு செய்யறோம்னு வச்சுக்கோங்க. தீர்க்க முடியாத நோய் வந்து தீர்க்கக்கூடிய நோயா மாற்ற முடியுமா? மாற்ற முடியும்ல? முடியும். அப்ப இந்த தைரியமும் தத்துவமும் உண்மையும் எங்க இருக்கிறது? வேதாத்திரியத்துல நீங்க காந்த தத்துவம், அலையக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல்விளை தத்துவத்தில் தெளிவா இருந்தா தான் செய்ய முடியும். அப்பதான் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம மனவளக்கலை பேராசிரியர் வந்து இவ்வளவு இப்படி ஒருத்தர் பேசின ஜோதிஷத்தை போய் இப்படி அடிச்சு பேச முடியுமானா முடியாது. ஏன்? அவரே இதுல இந்த நாள்லையும் தெளிவா இல்லை, நம்ம பேராசிரியர்கள் இதுல தெளிவா இல்லை. ஆனால் நம்ம தமிழானந்த யோகத்தில் இருப்பீங்க, தெளிவா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப முடியுமில்ல? அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இருந்து இதுக்குரிய வழியை அவங்களுக்கு சொல்லியிருக்கணும்ல. இப்படி இருக்குது, 35 வருஷத்துல நீங்க அதை மாற்றி காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே அப்படியே வைராக்கியமா அவங்களுக்கு பேசுறதுல எப்படி இருக்கணும்? இனிமேல் என் வாழ்க்கையில என் பொண்ணுக்கு இந்த நோய் வராம தடுக்கிறது தான் என் வேலை. அதுக்காக நான் வைராக்கியமாக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு உணர்வை அவங்களுக்கு தூண்டணுமா இல்லையா? இதை வேதாத்திரியத்தில் தெளிவு பெற்றவன் ஜோதிடனாக இருந்தால் அவனால் செய்ய முடியும். இப்போ எனக்கே வந்து இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வயசு எனக்கு 67 வயசு ஆயிடுச்சு. அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோதிட கருத்தரங்களை முடிந்த அளவுக்கு அதை சொல்லுவோம்னு சொல்றோம். ஆனால் இதை அந்த ஒரு ஜோதிடர்கிட்ட மட்டும் இதை தனியா நான் பேசிட்டேன். இதை வந்து அங்க மேடையில் இருக்கும்போதே இந்த கேள்வியை கேட்டு அந்த உரையாடலை நடத்தியிருந்தா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது யூடியூப்ல போகுது. அவரவர் பேசினதை அதை அப்படி அங்க கொண்டு போகணும்னு அவங்க பேசுறாங்க. அந்த இடத்துல இது பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்க பேசுறோம். நேற்று நடந்ததை இங்க நம்ம பேசணும். அந்த ஒருத்தர்கிட்ட நம்ம பேசின அந்த உரையாடலை இப்ப நம்ம பேசிட்டோம். நம்ம யூடியூப்ல போட போறோம். இது எல்லாரும் கேட்டாங்கன்னா அது பலனா இருக்கும். ஆனா இதை எந்த ஜோதிடர்கள் கேட்பார்கள் தெரியவில்லை. யாரோ 200 பேர் கேட்கறாங்க. கேட்கட்டும்.
இப்ப இன்னைக்கு இப்ப இந்த ஆடியோ வெளியே வரும்போது யாராவது ஒரு பொதுமக்களாவது கேட்கட்டும், பொதுமக்கள் கேட்கட்டும், கேட்டுட்டு போய் ஒரு ஜோசியத்தை சொல்லட்டும். ஏங்க ஒருத்தர் இப்படி பேசியிருக்காருங்க, பிறந்தப்ப வந்து 36 வயசுல இப்படி நோய் வருதுன்னு தெரிஞ்சுன்னா 35 வருஷத்துல அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கு என்னங்க ஏதாவது வழி இருக்காங்கன்னு போய் கேட்கட்டும். அந்த ஜோதிடர் தேடுதல் வரட்டும், கேட்கட்டும், வேதாத்திரியத்தை படிக்கிறதுக்கு வரட்டும். ஆக இந்த இடத்துல நாம வந்து நம்மளுடைய தத்துவம் என்பது இதற்கு எவ்வளவு தூரம் தெளிவாக இருக்குங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு அதை வெளிப்படுத்தினேன். ஆக அந்த விதி என்பது ஒன்று, அது வந்து சஞ்சித கர்ம வினை. வினை அதுதான் 12 பாவங்கள். அந்த பாவங்களில் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய கிரகங்கள் அதையெல்லாம் சேர்ந்து விதியாக இருக்கிறது. அந்த பொறுப்பெடுத்த கிரகம் எப்பொழுது திசையாக வந்து அதை நடத்துகிறது என்பது மதி இரண்டாவதாக வருகிறது. அப்ப அது அப்பதான் வரும். அதுல கூட ஒரு ஆராய்ச்சி ஒரு நாள் நான் பண்ணினேன். என்னன்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு திசை மோசமான திசைன்னு வச்சுங்க, மோசமானது. இப்ப சனி திசை மோசம் அப்படின்னு வச்சுங்க, சனி திசை மோசமான திசைன்னு சொன்னா, இப்ப இது ரொம்ப வாழ்க்கையில மிக மிக கொடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி திசை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கிட்டத்தட்ட 10, 18, 19 வருஷம் இருக்கும் இல்லையா? அவ்வளவு தூரம் இருக்கும். 19 வருஷம் கொடுமையா இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது? இப்போ இப்படி ஒரு விதி வந்திருக்குன்னு வச்சுக்கோம். இந்த விதி தாத்தாவிடமிருந்து வந்தது அப்படின்னு வச்சுங்க. ஆனா இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார்கள், ஓரளவுக்கு புண்ணியம் செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாத்தாவிடம் வந்த விதி இங்க வருகிறது, சனியில இப்படி அனுபவிக்கணும்னு. ஆனால் அது எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சனி திசை அவருக்கு எப்ப தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 91 வயசுல சனி திசை தொடங்குகிறது. 91 வயசுல தொடங்கி 112 வயசுல சனி திசை, 110 வயசு 111 வயசுல முடியுது. 110 வயசுல முடியும். இப்ப 91 வயசுல தான் தொடங்குது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க தாத்தா பரம்பரையில் வந்த ஒரு பெரிய ஒரு கர்ம வினை இவருக்கு ஜாதகத்திலே வந்துருச்சு, இருக்குது, பதிவுல இருக்குது. ஆனால் இவங்க அப்பாவும் அம்மாவும் செய்த புண்ணியம் இந்த சனி திசையை 91 வயசுல வர்ற மாதிரி இந்த குழந்தை பிறந்திருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த குழந்தை பிறக்கிறப்ப எங்க எப்படி பிறந்திருக்குது அப்படின்னா, இந்த குழந்தை பிறக்கும் போது இதுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தை ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு புதன் திசை தான் நடக்கும். இப்ப அல்லது அஸ்வினி, மகம், மூலம்னு சொன்னோம்னா கேது திசை நடக்கும்னு வச்சுங்க. இப்ப இந்த 6 நட்சத்திரத்துக்குள்ளதான் அந்த குழந்தை பிறக்குது. பிறந்து என்ன ஆச்சு? ஆரம்பிக்கும் போதே புதன் திசை. அப்ப என்ன ஆகும்? வரவே வராது. சனி திசை வாழ்க்கையில 91 வயசுக்கு பின்னாடி தான் வரும். இப்ப இதே அந்த கர்ம வினையே இவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களும் அதே மாதிரி கர்ம வினையை செஞ்சு அதே மாதிரி துன்பத்தை கொடுத்து வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை என்ன ஆகும்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில பிறக்கும் போது குரு திசையில பிறக்கும். பிறந்து 15 வயசு ஆன உடனே அதுக்கப்புறம் ஆரம்பிக்கும் பாருங்க சனி திசை. 15 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் சனி திசை பாடா படுத்துது. எப்ப படுத்துது? 15ல இருந்து 35. என்ன கொடுமையான வாழ்க்கை! இது யார் கையில இருக்கு? இந்த 15 வயசுல ஆரம்பிச்சு வர்றதுக்கு பதிலா இத 91க்கு மாத்தி விட்டது யாரு? இவங்க அப்பா அம்மா. அப்ப நல்லா பாருங்க, இந்த ஆராய்ச்சி நான் சமீப காலமாக நான் இதை கொஞ்சம் யோசிச்சேன். அப்ப இன்னைக்கு நாம பண்றது, நம்மளுடைய மூதாதைகளிடம் வந்து சஞ்சித கர்மம் நம்ம குழந்தைக்கு போயிருக்கோம், இருந்தாலும் அதனுடைய திசா புத்தி வந்து பின்னாடி தள்ளிவிடு, அதை போஸ்ட்போன் பண்ற வேலையை யார் பண்ணலாம்? பெற்றோர்கள் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஆராய்ச்சியெல்லாம் யார் பண்ண முடியும்?
வேதாத்திரிய தத்துவத்துல நாம தெரிந்த ஆட்கள் தான் செய்ய முடியும். இப்ப இதெல்லாம் நான் இன்னும் அங்க கருத்தரங்களை இன்னும் பேசல ஏன்னா நேரம் இல்லை. அந்த ஒரு கருத்து பேசி முடிக்கிறதுக்கே லேட் ஆயிருக்கு. அப்ப அடுத்தடுத்த கருத்தரங்குல இப்ப இந்த மாதிரியான கருத்துக்களையும் வெளிப்படுத்தணும். ஆனா கேட்கறவங்க கேட்பாங்க. 50 பேர் வந்திருந்தாங்கன்னா அதுல 2 பேர் 3 பேர் கேட்டா ரொம்ப இது. அதுலயும் நான் ஒரு 2-3 மாதம் போனதுல நான் தெரிந்து கொண்டது என்ன என்று சொன்னால், அதாவது நல்ல விஷயம் தெரிந்து ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி தத்துவங்கள் சொன்னோம்னா அவங்க பாராட்டி கேட்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு அறகுறையா வச்சுக்கிட்டு நாங்க அப்படியாக்கம்னு சொல்லி அந்த பில்டப் பண்ணி அப்படி காசு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிடர்கள் இதை கேட்பதில்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். அப்ப அவங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, வேதாத்திரியம் தெளிவாக தெரிந்தவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டால் சமுதாயத்துக்கு நல்லதா? ஆமாம், சமுதாயத்துக்கு நல்லது. அதனாலதாங்க நாம இவ்வளவு நாளா கத்திட்டு கிடக்குறோம். அப்ப இன்னும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்து இப்ப பாவ தொடர்புகள் என்றால் என்ன? இப்ப இந்த நீங்க பாட்டுக்கு 2 4 6 10 சொல்றீங்களே, அந்த 2 4 6 10 இந்த நம்பர் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? 1 3 7 10 சொல்லி அது எப்படி வந்துச்சு? இந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் விளங்கும். அதை அடுத்த வாரத்துல தொடர்வோம். அனைவருக்கும் ஆர்வம் இருந்தால் நன்றி. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஜோதிட ஞான அடிப்படை பயிற்சியை ஐயா அவங்க வேதாத்திரிய தத்துவத்தோட இணைச்சு மிகவும் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்து விடுவோம். ஜோதிட ஆச்சாரியா ஞான ஆசிரியர் நண்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையில ஐயா அவர்கள் உடல் நலம், நீராயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் மூழ்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ரொம்ப மிக சிறப்பாக இன்னைக்கு கிளாஸ் போச்சு. இன்னைக்கு கிளாஸ் ஐயா எடுத்ததுல ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஐயா ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, பாவங்களையும் கிரகங்களையும் இணைச்சு கொடுக்கக்கூடிய பலன்தான் கொடுப்பினை அப்படின்னு சொன்னாங்க. பாவத்தோட தன்மையும் கிரகத்தோட தன்மையும் மிங்கிலாகும். அதுக்கப்புறம் ஐயா விதி மதி கதி அப்படின்றத பத்தி சொன்னாங்க. விதி அப்படிங்கிறது நான் பிறந்தப்ப இருந்த அந்த கோள்களினுடைய நிலை, அந்த 12 பாவத்தினுடைய அந்த நிலை, அதுதான் விதி. அதான் சஞ்சித கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதி அப்படிங்கிறது நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறந்தோம் அப்படின்றத வச்சுதான் இந்த மதி. அப்புறம் கோள்களினுடைய சாரம், இப்போ கோள்கள் எந்த இடத்துல இருந்து என்ன பலன் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறத கோச்சாரம் அப்படின்றதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய முற்பிறவி நம்முடைய பெற்றோர்கள். இது வேதாத்திரியத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஐயாவுடைய உரைகளை இவ்வளவு வருஷமா கேட்டவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இன்னைக்கும் ஐயா ரொம்ப சிறப்பா அதை விளக்கி கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுடைய அடுத்த பிறவி நம்மளுடைய குழந்தைகள் தான். அப்போ நம்ம குழந்தைகளுடைய அந்த திசை புத்தியை சிறப்பாக மாற்றி அதை தள்ளி போடுவதற்கு உண்டான முயற்சி பெற்றோர்கள் புண்ணிய காரியங்களை செய்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவங்க முடிச்சிருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். ஐயா கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம்லாங்க? வச்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம்.
சாந்தி அம்மா, நீங்க கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுனியா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நல்லா சிறப்பா இருந்தது. ஆனா எங்களுக்கு தான் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஜோதிட கடல்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் மேலும் மேலும் ம் திரும்ப திரும்ப கேட்குற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். ம் அதுக்கு வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. ம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, லாஸ்ட் முடிக்கிறப்ப என்ன சொன்னீங்கன்னா, அப்ப அந்த ஆயிலியம், பூராடம், ம் விசாகம் நட்சத்திரம்னா அப்ப சனி திசை வந்து அப்ப உறுதியா 15 வயசு அது யாரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குமாங்கய்யா? விசாகம், பூராட நட்சத்திரத்துல அ- அ- பிறந்தவங்க வந்து 15 அதாவதுங்கம்மா, வயசுக்கு மேல. ஆ, அதாவது இந்த ரூல் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். அதாவது இப்ப ஆ, கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூணுலயும் பிறந்தா ம், ஆ, அவங்களுக்கு அவங்க பிறக்கும்போது சூரிய திசைதான் தொடங்கும். ஆ, ரைட்டுங்களா? சரிங்க. அதாவது ஆ, மேசத்துல முதல்ல என்ன பண்றான், ஆயில்யத்தை, அதாவது அஸ்வினி தான் முதல்ல நட்சத்திரம்மா. ஆமா. அஸ்வினி தான் முதல் நட்சத்திரம். அது முதல் மேசத்துல நட்சத்திரம். தொடங்குது. சரிங்க. அது தொடங்கும் போது கேது திசை தான், அஸ்வினின்னா கேது திசை. கேது திசை. பிறப்பு. ஆமா. ம், அப்ப அந்த அஸ்வினி தொடங்கி பரணி வந்துருது இல்லையா, பரணி வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அங்க என்ன ஆயிரும், அது சுக்கிர திசையா மாறிடும். ஆ, அடுத்து கார்த்திகை வந்துச்சுன்னு சொன்னோம்னா சூரிய திசையா மாறிடும். சரிங்க. அப்ப இப்ப இப்படி மாறிக்கிட்டே வரும். ஒவ்வொரு ஆமா. ஒவ்வொரு நட்சத்திரம் வர திசை வர மாறிக்கிட்டே வரும். நட்சத்திரத்துக்கு மாறிட்டே வரும். ஆமா. அப்ப 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அப்ப என்ன இருக்குன்னா 9 கிரகம் இருக்குது. அப்போ ஆமா. 9 கிரகத்துக்கு 27 நட்சத்திரம்னா ஒரு கிரகத்துக்கு 3 ஒவ்வொரு நட்சத்திரம் வந்துடுது இல்லையா? 3 நட்சத்திரம். ஒவ்வொரு ஆ இதுக்கும் 3 நட்சத்திரம் இருக்கு. ம். இப்ப இப்ப நீங்க ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க. அப்ப அவருக்கு பிறக்கும்போது என்ன திசைன்னு நான் சொல்றேன். ஆ, ஏதாவது ஒரு என் பையனே நட்சத்திரத்தை எடுத்தாலும் சொல்லுங்க. ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம். ஆயில்யம். இப்ப ஆயில்ய ஆமாங்க. நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு புதன் திசை தான் பிறக்கும்போது பிறந்து இருக்கும். இருந்திருக்கும். ம். சரி. பிறக்கும்போது நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, புதன் திசை தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஆமாங்கய்யா. ஆமாங்க. ஆனா ஆமாங்கய்யா. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அந்த ஆயில்யம் 13 டிகிரியில 10 ஆ, டிகிரி போயிருச்சுன்னு வச்சுக்கங்க. அப்ப சரிங்கய்யா. அவரை புதன் திசை 17 வருஷத்துல கிட்டத்தட்ட 12 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆ, மிச்சம் இன்னும் 4 வருஷம் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப சரிங்கய்யா. ம். இந்த ம். பிறக்கிற நட்சத்திரத்தை வச்சுதான் நமக்கு இது. இப்ப நான் என்ன உதாரணம் சொன்னேன்னா, இப்ப சனி ம். மோசமான கிரகம் அந்த ஜாதகத்துல ஆ, அப்படின்னா, ஆ, அவங்க வந்து இப்ப சனிக்கு வந்து இந்த பூசம், அனுசம், உத்திராட்டாதி இது ஆமா. மூணும் தான் சனிக்கு உரியதுன்னு வச்சுக்கங்க. நட்புக்கு. ஆமா. ரைட்டா? இல்ல, ஆமாங்கய்யா. இந்த 3 நட்சத்திரம் பிறந்தா சனியே தொடங்கிரும். இப்போ தொடங்கிரும். ஆமா. அவரு குரு திசையில பிறந்தாருன்னு வச்சுக்கங்க, ம். அடுத்து சனி திசை வந்துருமா? ஆமாங்கய்யா. வந்துரும். இப்ப ராகு திசையில பிறந்தாருன்னு வச்சுக்கங்க, ராகு திசையில பிறந்தாருன்னா அவருக்கு என்ன ஆ, ஆகும், சனி திசை ஒரு சரி, 27 28 வயசுல தொடங்கும். தொடங்கும். சரி. ஆ, ரைட்டா? ஆனா இப்ப ஆ, நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் ம். ரேவதியில பிறந்துட்டாரு. அப்ப அவர் சரிங்கய்யா. தொடங்கும் போதே புதன் திசை தான் தொடங்குது. சரி, சரி. அப்புறம் புதன்ல நல்ல இருந்து நட்சத்திரம். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு இதெல்லாம் முடியும் போது அவருக்கு 98 வயசு ஆகி போயிரும், 100 வயசு ஆகி போயிரும். ஆ, ஆ, அப்ப ஆ, சனி ஆ, ஆ. திசை வராது இல்லையா வாழ்க்கையில? ஆமாங்கய்யா. அப்ப சனி அப்ப திசைனாலே அந்த கொடூரமான கெட்ட திசை திசையை தானங்கய்யா? அங்க தள்ளி போடுறதுங்கிறது ஆ, அப்படி இல்லை, அப்படி நான் சொல்லல. இப்ப ஆ, இப்ப இப்ப சனி திசை நல்ல திசைன்னு வச்சுங்க, இருக்கிறதுலே சனி திசை தான் நல்ல திசை ஆ, அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆ, இவங்க பெட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ, 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 ஆ. எடுத்து என்ன ஆயிரும், இந்த சனி திசை முன்னாடியே வந்துடும். இல்ல இல்ல, இப்ப சரிங்க, சனி திசை தள்ளி போயிடும். இந்த சனி சரிங்க. திசை சரி. தள்ளி போறத ரெண்டு விதமா பார்ப்போம். சனி திசை ம், மோசம்னு சொல்றோம். மோசமா இருக்கிறது ம். தள்ளி போடுறதுங்கிறது பெற்றோர்கள் செய்த புண்ணியம். புண்ணியம். ம், ரைட்டா? பெற்றோர்களும் ம், ஏகப்பட்ட பாவத்தை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சனி திசையில நல்ல ம். திசை, ஆனா அது 96 வயசுல தான் வரும். ஆ, நல்லதை தள்ளி போட்டீங்களா? தள்ளி போட்டீங்களா? இல்ல. ஆமா. ஆ அப்ப நம்ம கெட்டதை தள்ளி போடணும்னா நம்ம குழந்தைக்கு நாம புண்ணியம் செய்யுங்க. புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதை தள்ளி ம், போடணும்னா பாவம் பண்ணுங்க. அப்ப ம். நல்லதை தள்ளி போட்டோம்னா கெட்டது முன்னாடி வந்துடும். ஆமா, ரைட்டுங்களா? ஆமா.
இது இது ஒரு சரி இது சமீபமா நான் என்னுடைய ஆராய்ச்சிங்கம்மா இது. சமீபமா இது ஒரு சரி ஆராய்ச்சி எடுத்திருக்கிறேன். அதைத்தான் நான் சரிங்க. சொன்னேன். இப்ப ஒரே சரிங்கம்மா, குடும்பத்துல சரிங்கம்மா. வாழ்க பூராடம் வளமுடன். வாழ்கலாம் வாழ்கலாம். ஆ இல்லைங்கம்மா, ஒரே குடும்பத்துல அ, ஒரே குடும்பத்துல பல நட்சத்திரங்கள் இருக்கும். அவங்கவங்களுக்கு அந்தந்த திசை தொடங்கும். ஆனா அந்த கிரகத்தை வச்சு நீங்க பார்க்காதீங்க. அந்த கிரகத்தினுடைய அங்க பாவம் எந்த பாவத்தில் தொடர்புங்கிறதெல்லாம் வச்சு தானே பார்க்கணும். ஆனால் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபாடாகும். அதனால நீங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் குடும்ப ஜாதகத்திலையும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் ஓரளவுக்கு ரிசம்பிளன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதான் சரி உண்மை. அதெல்லாம் பின்னாடி சரிங்க பேசலாமா. வாழ்க வளமுடன். சரிங்க வாழ்கலாம் வாழ்க. ரொம்ப வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக விவோ V2420 நீங்க கேள்வி கேட்கலாமா? ஐயா ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஓ கேக்குதுங்களா ஐயா? சரி. சொல்லுங்க, கேக்குதுங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. விதிமதி கதி எல்லாம் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. இந்த ஜோதிடர்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ம். கோச்சாரத்தை வச்சு தான் எல்லா ஜோதிடரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் ஆக ஓன்ட்டு. அது ஒரு 5% தான் சொல்லியிருக்கீங்க. அது உண்மையே அதுதான் உண்மைங்கிறது எல்லாருக்கும் நமக்கு நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது இருக்கு இல்லையா ஐயா? வாழ்க வளமுடன். கேக்குதாங்க ஐயா? ஐயா உங்களுக்கு லிங்க் சரியா இல்லைங்கய்யா. ஐயா ஐயா கேக்குதுங்களா? ஐயா உங்க சுப்பிரமணிய ஐயா இந்த கேக்குது. நண்பனே நண்பனே உங்க நெட்வொர்க் தான் கட் ஆயிருச்சுங்க. அவருக்கு பேசிட்டு எங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சு. சுப்பிரமணியா நீங்க திருப்பி கேளுங்க ஐயாட்ட. இப்ப கேக்குதுங்களாங்க ஐயா? கரண்ட் ஆஃப் ஆகி மாறி இருக்கு. இப்ப கேக்குதுங்களா ஐயா? ஓகே ஓகே. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அதான் இப்ப இல்லைங்க. கேக்குது, சொல்லுங்க. இப்போ பிரசன்ட்ல என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ஜோதிடர்களும் வந்து எல்லாமே வந்து இந்த கோச்சார வச்சு தான் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ம். அந்த கோச்சாரங்கிறது சரி. எல்லாருக்கும் தெரியல. அதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் எல்லாருமே நம்பிக்கிட்டு ஆக ஒவ்வொன்று நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து 5% சொல்றாங்க. அது சில அதாவதுங்க, சமயம் நடக்கும் நடக்காதுங்கிறதுங்கிறதும் தெரியாது. அதாவது அதுவும் சொல்ல முடியாது. திசாபதிகள் நல்லா இருந்தா சரி. இப்பங்க கோச்சாரத்தை வச்சு ம், இல்லைங்க, கோச்சாரத்தை வச்சு பலன்னு சொல்றாங்க. ம். கோச்சாரத்தை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆமா ஆமா அதுதான். உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணுன்றாங்க. ஆமா இதை நம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணோம்னா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆமா அது உண்மைதான், அது உண்மைதான் உண்மை. அப்ப இப்ப இன்னைக்கு அதாங்க நிறைய அறவுரை ஜோதிடர்கள் நிறைய வந்துட்டாங்க. இப்ப கோச்சாரம்ங்கிறது வந்து எங்களை பொறுத்தளவுல 5% இருந்து 10% தாங்க. அதை நமக்கு வேலை செய்யும். எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்கூடாதுங்க. அதனால அவங்க வந்து சில பரிகாரம் சொல்றது கூட போய் கோயிலுக்கு போவாங்க, அபிஷேகம் பண்ணி எது தானே சொல்றாங்களே தவிர வேற ஒன்றும் சொல்ல ஐயா மாட்டாங்க. இது ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியை வச்சுக்கிறாங்க. அது அப்போ ரைட்டு. நம்ம மக்களுடைய கர்ம வினையும் அங்க போய் அதுல கொடுக்கணும்னு இருக்குது. அதனால அந்த போய் அதை தீர்த்துட்டு வர்றாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதானே அது ஒன்றும் பரிகாரமே கிடையாது. அதானே இப்ப எப்ப அதாவது இப்ப அதான் இப்ப இப்ப நம்ம நம்ம இத்தனை வாரமா நம்ம பேசுனது வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்கு தான் நம்ம பேசுறோம். இப்ப நீங்க அந்த ஜோதிடர்களை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாய்யா. ஆமா ஆமா ஆமா. அதுதான் இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி. என்ன பித்ரு தோஷம் வாழ்க சொல்றது வளமுடன். சஞ்சீத கர்மம் தானே ஏன் பித்ரு தோஷம்? ஐயா பித்ருதோஷம்ங்கிறது வந்து பெற்றோர்கள், அதற்கு மூதாதையர்கள் எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் அந்த சஞ்சீத எல்லாமே கர்மம் இருக்கு. தான். சரி. ஆமா ஆமா, அதான் சஞ்சீத கர்மம் தான். சஞ்சீத கர்மம்னா அப்பா அம்மா மட்டும் இல்ல, ஆமா அப்பா அது அம்மா எல்லாம் மூலமாக வந்த தாத்தா பாட்டியும் இருக்காங்க. ஆமா ஆமா சரி. ஆமா, நம்ம மூதாதையர்னு சொல்லிடணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி சரி சரி. ரொம்ப நன்றி ஐயா. நல்லது நல்லா சரிங்க. சொன்னீங்க. வாழ்க வளமுடன். சிறப்பா வாழ்க இருந்தது. வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்து கீதா தேவி அம்மா, நீங்க பேசுங்கம்மா.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன டவுட் ஐயா, இப்போ வந்து கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரிஞ்சுச்சுயா. இப்பதான் எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ நம்ம புண்ணியம் செஞ்சா அதை குறைக்க முடியுமா? முடியாதா ஐயா? அதாவது இதை முன்னாடியே செஞ்சிருந்தோம்னா முழுக்க எராடிகேட் பண்ணலாம். இப்ப செஞ்சா சரிங்கய்யா. குறைக்க முடியுமான்னா குறைக்க முடியும். நீங்க குறைக்க முடியுங்களா? நீங்க கேட்கும் போதே என்ன கேட்டீங்க? அதை எராடிகேட் பண்ண முடியுமான்னு கேட்கல, குறைக்க முடியுமான்னு தான் கேட்டீங்க. ஆமா, குறைக்க முடியாது. வந்துச்சு புண்ணியம். கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுயா, இனிமேல் என்ன பண்றது? பண்ண முடியாது. குறைக்க முடியும், குறைக்க முடியும். ஆனா இத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா எராடிகேட் பண்ணலாம். இப்ப பண்ணிருக்கலாம். இப்ப உங்களுக்கு இப்ப உங்க வயசு எவ்வளவு வயசு ஆயிருச்சு, ரைட்டா? இந்த வயசுல கெட்ட நேரம் வருங்கிறது நீங்க பிறக்கும் போதே தெரிஞ்சிருச்சா இல்லையா? தெரிஞ்சிச்சுயா, தெரிஞ்சிச்சு. அப்ப தெரியாதே எல்லாம். அப்ப அப்பயே உங்களுக்கு தெரியாது, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு ஜோசியர் எழுதுனவர் சொல்லி இருக்கணும்ல. பெரும்பாலான ஜோசியர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க 25 வயசுல நடக்கிறது அத அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது சொல்றாங்க. ஏன்னு கேட்டா ஏன் அப்படின்னா அது அப்படிதான் சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம், அதாவது இப்ப தெரிஞ்சு அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப 25 வயசுல கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுன்னா அதை இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எதுக்கு அதை பேசிக்கிட்டு அதை பயமுறுத்திக்கிட்டு, ஏன்னு கேட்டா அவங்க அதை ஒண்ணும் பண்ண முடியாது, விதியை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றது இல்ல. இன்னொருத்தர் என்ன செய்யறாங்கன்னா, அத இப்பயே சொல்லி அதை இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு வேலை இல்லாம போயிரும்ல. விடு, அப்ப கஷ்டப்படுறப்ப வரட்டும், அப்ப நம்ம பரிகாரம் பண்ணி ஒரு 50,000 முடிஞ்சிடலாம். அப்ப இப்ப பாருங்க, ஒரு டாக்டர் என்ன செய்யறாரு, இது மாதிரி எல்லாம் இருந்துட்டீங்கன்னா நோய் வராதுமா அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு பொழப்பு ஓடாது. நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கங்க, அப்புறமேல் வாங்க. அது மாதிரி இதுலயும் இருக்காங்க. அதனால மாற்ற முடியும், மாற்ற முடியும். இப்ப நீங்க நினைச்சாலும் மாற்ற முடியுமா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இப்போ முடியும். ஆனா வேதாந்தி தத்துவம் இப்ப இதெல்லாம் முன்னாடியே தெரியாதுல்ல, எனக்கு தெரியாதுல்லையா? கேக்குதுங்களா ஐயா? ஐயோ கேக்குது கேக்குது. நடுவுல பிரேக் ஆயிடுச்சுமா. இப்ப வேதாத்திரிய தத்துவம் தெரிந்தால் மாற்ற முடியும். அவங்களுக்கு கட்டாயிருங்க. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. சரிங்க, கோர்ஸ் கொடுத்து சரிங்க ஐயா. இப்போ நம்ம கர்ம வினைகள் எக்ஸ்போனென்ஷியலா பெருகிட்டு இருக்குது இந்த சமுதாயத்துல. அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா மக்கள் தொகை பெருகுது. அந்த கான்செப்ட்ல தானே நான் வேதாத்திரியத்தை சொல்றோம். கர்மவினை பெருகிறதுனால பாப்புலேஷன் கூடுதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. இப்ப கர்மவினை கூடிக்கொண்டே இருக்குது, மக்கள் தொகை அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கூடிட்டே இருக்குதுங்க. அது இந்த இந்த இயற்கை வளங்கள் இந்த பெருகும் மக்கள் தொகைக்கு சமமாக இல்லைன்னா அப்போதான் இந்த பேரழிவுகள்லாம் சமுதாய பதிவு வெளிப்படுது. அப்பதான் கொத்து கொத்தா மக்கள் இருந்து போறாங்க, போர்களின் மூலம், இயற்கை சீற்றங்களின் மூலம். பேலன்ஸ் பண்ணுது. ஆமா, கர்மவினை கூடுறதுனால ஜனத்தொகை கூடுது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு வேண்டிய ஒரு இடங்கயா. சரிங்க சரிங்க, ரைட்டுங்க. நீ உங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. உங்க அந்த ஸ்பீக்கர்ல சிந்திக்க வேண்டிய, அதாவது கேள்வியா தான் இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு யாரும் ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குங்க. உங்களுக்கு தானே பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல எங்க நெட்வொர்க் வந்து விட்டு விட்டு வருது. சரிங்க. அதுதான். சரிங்க சரிங்க. விஜயலட்சுமி கேளுமா உங்க கேள்வி. வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா ஐயா, எனக்கு நீங்க இந்த வாழ்க கர்ம வளமுடன். வினை சொல்லுங்க. கர்ம வினை தாய் தந்தை செஞ்சு குழந்தைக்கு வருது இல்ல, மூதாதையர் செஞ்சு. ஐயா, இப்ப வீட்டுல ஒரு 3 குழந்தை இல்ல 2 குழந்தை இருந்தா, இப்போ இப்போ நீங்க உடம்பு சரியில்லாம ஒரு குழந்தை பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க இல்லைங்கய்யா? இப்போ ஆமா. அந்த அந்த இப்ப 2 குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை மட்டும் ஏங்கய்யா இது இந்த மாதிரி துன்பம் அனுபவிக்கணும்? இன்னொரு குழந்தை அப்ப 2 குழந்தைங்க தானே அந்த கர்ம வினை சஞ்சித கர்மம் வருது. அது ஏன் அது அதாவது அந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்கும் இன்னொரு குழந்தைக்கு பிறந்ததுக்கும் இடையில நடந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. ரைட்டுங்களா? அப்ப அவ்வளவு ஒரு 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 சிவியரான ஒரு இன்சிடென்ட் இந்த இடையில நடந்திருக்கு. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில நம்மளுடைய செயல்கள் வித்தியாசமான செயல்கள் இருக்கிறது. அதுல ரொம்ப தீவிரமான ஏதாவது ஒரு செயல் இருந்தால் அது குழந்தைக்கு அந்த பாதிப்பு போயிருக்காது, 2வது குழந்தைக்கு போகும். அது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுங்கம்மா. அப்படியே இருக்கணும். இன்னும் ஒரு சில என்ன அப்படின்னு சொன்னோம்னா 2 குழந்தைக்குமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு குழந்தைக்கு வந்து அது வெளிப்படுது, இன்னொரு குழந்தைக்கு வெளிப்படல. அப்படி அப்ப அந்த இன்னொரு குழந்தைக்கு அது நோயாகத்தான் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. அது வேற பொருளாதார ரீதியாக வேற மாதிரியான துன்பமாக அங்க வெளிப்படும். ஒரு குழந்தைக்கு நோய் வருது, நோய் வந்து குணமாகிறது, கல்யாணம் ஆகி நல்லா இருக்குது. ஒரு குழந்தைக்கு எதுவுமே வரல, கல்யாணம் ஆகி கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லாம போகுது. இது கிடைத்தால் அது கிடைக்கல. அப்ப எப்படின்னா இந்த கர்ம வினை வந்து ஏதோ ஒரு வகையில் அது வேலை செய்யும். நீங்க ஒருத்தர் வந்து ஒரு பொருளாதார ரீதியா ஒரு குழந்தை கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்த் ரீதியா நல்லா இருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்ப இதுல நல்லா இருக்கவங்களுக்கு அதுல பிரச்சனை வரும். அப்ப ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுங்கம்மா. நீங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்ல வசதி, நாங்க அப்படி வசதி இப்படி வசதி அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தங்கச்சியை பார்த்து அப்படி கேவலமா நினைக்கும். ஆனா தங்கச்சி வாழ்க்கையில வந்து அது சாதாரணமா இருந்தாலும் அது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய ஒரு டிராஜடி வந்து நிற்கும். அப்ப எதுவுமே இப்படித்தான் வெளிப்படணும் அப்படின்னு இல்லைங்கம்மா. அந்த கர்மவினை அது ஏதாவது ஒரு வகையில் துன்ப உணர்வாக வெளிப்படும். அந்த உணர்வு இப்படி நோயாகத்தான் வரணும், கடனாகத்தான் வரணும், பிரச்சனையாகத்தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஒருத்தருக்கு வந்து ஒரு டைவர்ஸ் ஆகி போகுது அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அதை என்ன பண்ணிடலாம், திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இப்ப ஒரு டைவர்ஸ் ஆகி போச்சுன்னா காலம் முழுவதும் பிரச்சனை. அப்ப அதனால இது இது இந்த மாதிரி தான் வெளிப்படும் அப்படிங்கிறதுக்கு அப்படி இல்லை, எப்படி வேணாலும் வெளிப்படலாம். அந்த அவங்க பிறந்த நேரம், அந்த நேரம், அந்த கோள்களோட நிலையை பொறுத்து அந்த இது மாறும், அந்த ஜாதகம் அப்படியே மாறிடும். ஆமா ஆமா, அது மாறும். அதுதான் இப்ப நம்ம அக்யூரேட்டா பார்க்கணும். அப்படிங்கறதுல வந்து 1 நிமிடம் 2 நிமிடத்திலேயே மாற்றம் வரும். ஆமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இதுவரை அன்பர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக விளக்கமாக பதிலளித்த ஞான ஆசிரியர் நண்பனியார் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுக்கு மீண்டும் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு ஆரோக்கிய தியானமும், அது தியானத்தை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆழ்நிலை துரியதமும், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேர நிகழ்வுகள் எதுவும் நடைபெறாது. திங்கட்கிழமை காலை தியானமும் அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். திங்கள் மாலை 6 மணிக்கு தவமும், தவத்தினை தொடர்ந்து தொடர் சிறப்பு சிந்தனை உரையாக தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பில்
ஞான ஆசிரியர் தன்மனே அவர்கள் சிறப்பு சிந்தனை உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஆழ்நிலை துரிய தவம் காலை 5 மணிக்கும் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் ஆழ்நிலை கருமைய சாந்தி தவமும், சனிக்கிழமை தோறும் ஆரோக்கிய தியானமும் நடைபெறும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது தமிழானந்த யோகத்தில் வேதாத்திரி ஞான சங்கமும் என நேரடி பயிற்சிகள் வரும் ஆகஸ்ட் மாதம் 8, 9, 10 தேதிகளில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் உண்மையான ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அனுபவம் எதுவும் தேவையில்லை. வேதாத்திரிய சிந்தனைகள், ஆனந்த கிரியா, அகத்தியமை தியானம், குண்டலினி தியானம், நாத பிரம்ம தியானம், தியான யுக்திகள் மற்றும் பிற பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படும். தங்கு வசதி மற்றும் உணவுக்கான கட்டணமாக ரூபாய் 2000 மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. போஸ்டரில் உள்ள QR கோடு மூலம் பணத்தை செலுத்தி உங்கள் முன்பதிவை உறுதி செய்து கொள்ள வேண்டுகிறோம். அதற்கான போஸ்டரை தெரிந்த நண்பர்களுக்கு பகிர்ந்து புண்ணியம் செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.